அண்மை செய்தியை பார்க்கிறோம். மகாராஷ்டிராவில் தேர்தல் பரப்புரையின் போது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மயங்கி விழுந்ததால் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கட்கரியின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகாராஷ்டிராவில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட போது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மயங்கி விழுந்ததால் ஒரு பரபரப்பான சூழ்நிலையானது காணப்பட்டுள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள கட்கரியின் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தரப்பில் தகவலானது வெளியாகியுள்ளது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மகாராஷ்டிராவில் தேர்தல் பரப்புரையின் போது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மயங்கி விழுந்ததால் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, மருத்துவர்கள் தரப்பில் என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கு? தேர்தலில் பரப்புரையில் பிரச்சார மேடையில் திடீரென மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி மயங்கி விழுந்திருக்கிறார். தற்போது உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவர்கள் தரப்பில் தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 கட்டங்களாக நடைபெறும் மக்களவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் பலரும் நாடு முழுவதும் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். மகாராஷ்டிரா மாநிலம் யவத்மாலில் உள்ள குஷாத் என்ற இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மக்களவை வேட்பாளர்களை ஆதரித்து மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தார். அப்போது திடீரென மயக்கமடைந்து சரிந்து விழுந்த போது பின்னால் நின்று பாதுகாப்பு அதிகாரிகள் நிதின் கட்கரியை சுதாரித்து பிடித்தனர். பின்னர் நாற்காலியில் அமர வைத்து மருத்துவ குழுக்கள் மூலம் முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டது. இதையடுத்து மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியின் பரப்புரை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் மருத்துவ பரிசோதனைக்காக நிதின் கட்கரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் இதற்கு முன்பு இதேபோல் பலமுறை பல்வேறு நிகழ்ச்சிகளில் நிதின் கட்கரி திடீரென மயக்கமடைந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் தற்போது அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நந்தினி.